மாசம் மாசம் ஒரு ஃபோன் எந்த பிராண்டுமே லான்ச் பண்ண மாட்டாங்க இன்ஃபினிக்ஸை தவிர. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மாசம் ஃபோன் நல்லா இருந்தாலும் இன்னொரு மாசம் ஏதோ கடமைக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணணும் மாசத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த வகையில் இந்த மாசத்துக்கான ஒரு ஃபோனை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 40X அப்படின்ற இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை வாங்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். குயிக்கா ஒரு அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எப்பயும் போல பச்சை கலர் பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 40X அப்படின்றத சைட்ல மென்ஷன் பண்ணிட்டு சில ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைட்ல திருப்பி பார்த்தோம்னா அங்கேயும் சில ஸ்பெக் எல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணிட்டு டாப்ல ஃபோன் பாக்ஸ்ல என்னென்ன வருது பிரைஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சீல பிரிக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா எடுத்த உடனே மொபைல் தான் இருக்கு. டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். டிசைன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு முன்னாடியே சொல்லிருங்க, நானும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம்னா 18 வாட் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிளுமே இருக்கு. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. நெக்ஸ்ட் டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கம்மி பிரைஸ்ல ஐபோன் டிசைன்ல ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க தூரத்துல இருந்து ஃபோன் கால் பேசிட்டு இருக்கீங்க, தூரத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாராச்சும் பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அது ஐபோன் மாதிரி தான் தெரியும். இந்த டிசைன்லயே ஹைலைட்டான விஷயம் டாப்ல இருக்க இந்த கேமரா பம்ப் தான். அப்படியே வந்து இன்ச்சு பேசாம அப்படியே வந்து அடிச்சு வச்சிருக்காங்க. கொஞ்சம் மட்டும் மாத்தி இதை இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுலயே 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. கிரீன் கலர், பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலர். அதே போல பேக் பேனலா இருக்கட்டும், சைட் ஃப்ரேமா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 mm, வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 201 கிராம் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் வந்து பல்கியா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இதுல IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ தண்ணியெல்லாம் தெரியாம பட்டுறது அப்படின்ற பட்சத்துல பெரிய லெவல் பிரச்சனை வராது. தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறாதீங்க. PMMA பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பில்ட் குவாலிட்டி வைஸ் பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கும்போது என்னதான் கம்மி பட்ஜெட் ஐபோன் மாதிரி இருந்தாலும் பார்க்கிறதுக்கு லுக் அண்ட் அட்ராக்டிவா இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.78 inch ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. ஸோ இதை நீங்க டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60, 90, 120Hz வந்து வேரியபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே ஸ்மூத்தா இருக்கு. ப்ரொடெக்ஷனுக்கு பாண்டா கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 500 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோருக்குலாம் ஓகேவா இருக்கு. பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் போய் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அளவுக்கு பெரிய பிரைட்னஸ் லெவல் வந்து கொடுக்காத ஃபீல் தான் வந்து இருக்கு. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல் கிடைக்குது. வீவிங் எக்ஸ்பீரியன்ஸ், வீவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரைவ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் SD கார்டு உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய அந்த இயர் பீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கரா ஒர்க் ஆகிறனால உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து கிடைக்குது. கேட்டு பார்த்த வரைக்கும் சவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகுது. ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்லாவே வந்து ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் அதே போல ஃபேஸ் அண்ட் லாக்மே வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். OS அப்படின்னு பார்க்கும்போது XOS 14 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது மே மாசம் வரைக்கும் இருக்கு. OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு குறை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே பிரைஸ் செக்மெண்ட்ல 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு OS அப்டேட் தான் வரும். இப்போ இதுல ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Android 14ல ரன் ஆயிட்டு இருக்கு. Android 15 வரைக்கும் தான் உங்களுக்கு அப்டேட்டே வரும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும். இது ஒரு குறை தான். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல இது போல வந்து ஐபோன்ல வர மாதிரி டைனமிக் ஐலாண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறீங்க இல்லை உங்களுக்கு கால் வருது அப்படின்ற பட்சத்தில் டாப்லேயே இது போல வந்து ஷோ ஆகும். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5ல இருக்கு. Bluetooth 5.2ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல NFC சப்போர்ட்டுமே இருக்கு. கேமராஸ்க்கு வந்தோம்னா ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.0ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேவா இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2K 30 FPS 1080p 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 3 கேமரா செட்டப் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரே ஒரு கேமரா தான் ஒர்த்து. 108 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோவோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்க ஃபீலே வந்து கொடுக்குது. அதே போல் இன்னொரு கேமரா 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டம்மி கேமரா தான். வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 2K 30 FPS 1080p 30 இல்லை 60 FPSல உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். பேட்டரி
பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ப்ராசர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Dimensity 6300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேலாம் பெரிய லெவலில் ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் குட்டி குட்டியான கேம் பிளே தாராளமாக பண்ணலாம். அதே போல் BGMI எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு ரொம்ப லோ செட்டிங்ஸில் வச்சு ப்ளே பண்ணால் கொஞ்சம் வந்து நல்லா ப்ளே பண்ண முடியுது. மற்றபடி நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லேக் ஃபீல் வந்து ஆகுது. டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, மூவிஸ்லாம் பார்க்குறீங்க. இது போல் சோஷியல் மீடியா கண்டென்ட்லாம் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக சூட்டபிளாக இருக்கும். ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேமும், ரோம் டைப்பை பொறுத்த வரைக்கும் UFS 2.2ல இருக்கு. இந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் பார்த்த ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஸ்டோரேஜ் மட்டும் தான் கொஞ்சம் ஹைலைட்டான விஷயமா தோணுது. மற்ற ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை விட பெட்டர் ஃபோன் அண்டர் 15K பட்ஜெட்டில் எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ உங்கள் முடிவு தான். இதுக்கப்புறமேட்டு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.